இந்த பம்பு சர்வீஸ்க்கு வந்திருக்கு. கஸ்டமர் இந்த பம்பை தூக்கிட்டு போகும்போது கீழே தவற விட்டு அந்த ஹெட்டு உடஞ்சி விநாயகர் சதுர்த்திக்கு பம்பை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி ஹெட் இருக்கான்னு கேட்டு இந்த கம்பெனிக்காரங்க ஹெட் இருக்குங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அமௌண்ட்டையும் சொல்லிட்டாங்க. உடனே கேஷ் பே பண்ணிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. பழைய ஹெட்டை ரிமூவ் பண்ணிட்டு புது ஹெட்டை மாற்றுறதுக்கு டெக்னீஷியனை யாருமே தெரியாம யூடியூப்ல நம்மள கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்களும் எடுத்துட்டு வாங்க நான் சொல்லியிருந்தேன். அவங்களும் உடனே எடுத்துட்டு வந்துட்டாங்க. பழைய பம்பை கழட்டிட்டு புது பம்பையும் மாட்டியாச்சு. மாட்டிட்டு ஆன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓடிட்டு உடனே ஸ்டக் ஆகி நின்று போச்சு. என்னையாவது இந்த பம்புக்கு வந்து சோதனைன்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட ஒர்க் ஆர்டர் கேட்டுட்டு திரும்ப பம்பையும் கழட்டி பார்த்தோம்னா யூஸ் பண்ண அவங்க புதுசுன்னு சொல்லி இவங்க கிட்ட வியாபாரம் பண்ணிட்டாங்க. சரிங்க, கஸ்டமர்கிட்ட ஒர்க் ஆர்டர் கேட்டு ஒட்ட கேட்டையும் நாம பழுது பார்த்து பக்கவா மாட்டி அவங்களுக்கு ஓடவும் விட்டுட்டோம். இப்போ இந்த பம்பு அழகா ஓடி புது ஹெட்னு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த ஹெட்டையும் சர்வீஸ் பண்ணி பக்கவா ஓட விட்டு இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் அந்த பம்பை எடுத்துட்டு போயிட்டாங்க. சூப்பரா ஓடிட்டு இருக்குது பம்பு. இதுக்கு தான் நம்ம ஆளுங்க வடக்கன்ஸ் கிட்ட மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியுறாங்களோ என்னவோ தெரியல.